காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இதுபோதுக்கு வழக்கறிஞரா போகக்கூடிய நபர்கள், பொதுமக்கள் யார் வந்தாலும் காவல் நிலையத்துக்கு வந்த உடனே நீ சாப்பிட்டுட்டு தான் வரணும். நேரா காவல் நிலையத்தோட கேம்பஸ்குள்ள வந்தீங்கன்னா பின்பக்கத்துல போங்க, சாப்பிட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது 3 ஆண்டுகள் நடந்துச்சு. 1 நாள்ல 2 நாள்ல 3 ஆண்டுகள் நடந்துச்சு. 3 ஆண்டுகளுமே அங்க போடப்பட்ட அரிசி என்பது பொன்னி அரிசி ரகம் தான். நம்ம வீடுகளில் பயன்படுத்துமே அந்த மாதிரி ரகம் தான். நான் திரும்ப சொல்றேன், இங்க பாருங்க, இன்னைக்கு நான் சாப்பிட்ட ரேஷன் அரிசி சாப்பாடு சாப்பிட்ட அரிசி போடுறோம். ஆனால் அந்த காவல் நிலையத்துல நான் ஒரு நாள் கூட ரேஷன் அரிசி பார்த்தது இல்ல. நான் சாப்பிட்டிருக்கேன் அந்த அந்த காவல் நிலையத்துல, நத்தம் காவல் நிலையத்துல ஐயா ராஜமுரளி அவர்களால் போடப்பட்ட சாப்பாட்டுல நான் சாப்பிட்டிருக்கேன் பல தடவை. கண்டிப்பா சிவசங்கர் சாப்பிட்டீங்களா பாரு? இல்ல சார், நான் போய் சாப்பிட்டுவாங்க, சாப்பிட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம் பாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காவல் நிலையத்துக்கு போறவங்க, அது ஒரு குற்ற செயல் செஞ்சவங்களோ அல்லது ஒரு அடிதடியில பாதிக்கப்பட்டவங்களோ யாரு போனாலும் சரி, காயப்பட்டவர்களோ காயத்தை ஏற்படுத்தினவங்களோ அண்ணன் தம்பி சண்டையோ ஏதோ ஒரு அடிதடி போன உடனே என்ன செய்வோம், அந்த கோவமும் ஆத்திரமும் அப்படியே இருக்கும். 2 தரப்புமே போங்க போய் சாப்பிட்டவங்கன்னு சொல்லி அனுப்பிடுவார். அந்த சாப்பிட்டு வரும்போது பொதுவாக ஒரு நபருக்கு அந்த கோவதாமலம் குறையும். நீங்க ஒரு தண்ணி குடிச்சாலே உங்க கோபம் குறையும். அப்ப சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய கோபம், ஆத்திரம், இதெல்லாம் உங்களுடைய வேகம் குறைஞ்சிரும். அதற்காக அவர் இங்க சாப்பாடு போட்டாரு. யாரும் பட்னியா காவல் நிலையத்துக்கு வராதீங்க. வந்தீங்கன்னா பட்னியா வர்ற எவரும் மீண்டும் காவல் நிலையத்தை விட்டு பட்னியா போகணும்னு சொல்லி தினசரி நிலையத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் வரணும்னு சொன்ன ஒரு மனிதர் கண்டிப்பாக நல்லவராகத்தான் இருப்பார். காக்கி சட்டைகளே ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்தேன் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, கிராம சொல்றேன்னா காவல்துறை அதிகாரிகள்ல 99% இது மாதிரியான அஜித்குமாரை அடித்துக் கொண்ட காவலர்கள் மாதிரி இருந்தாலும் 1% நான் சொல்றது, மற்ற துறைகள் என்னாச்சும் 90% அயோக்கியம் இருந்தாலும் 10% நல்லா இருக்கும். ஆனால் காவல்துறையில மட்டும் 99% இது போன்ற அஜித்குமாரை அடித்துக் கொன்ற முரட்டுத்தனமான காவலர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஐயா ராஜமுரளி போன்றவர்கள் நல்லவங்க இருக்காங்க. இங்க பாருங்க, இதுல இன்னும்